என் குருநாதர் முதல்வர் மாதேஸ்வரன் அவர்களை வணங்கி, இன்னைக்கு நம்ம பார்க்க போறதுங்க மாங்கல்ய தோஷம்னா என்ன? அப்படிங்கிறத பார்க்க போறோம். இந்த மாங்கல்ய தோஷம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, லக்னத்துக்கு 2ஆம் இடத்துலயோ, லக்னத்துக்கு 8ஆம் இடத்துலயோ ஒரு கிரகம் உச்ச பலம் எடுக்கக்கூடாதுங்க. இந்த லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல உச்ச பலம் ஒரு கிரகம் எடுத்தாருங்கன்னா, அவர் மாங்கல்ய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 8ஆம் இடத்த பார்ப்பாருங்க. அதே மாதிரி லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல ஒரு கிரகம் உச்ச பலம் எடுத்துன்னா, அது குடும்பஸ்தானத்த பார்க்குங்க. இதுதான் மாங்கல்ய தோஷம்னு சொல்லக்கூடியது ஒரு கிரக அமைப்புங்க. அதனால தான் ஜாதக ரீதியா என்ன சொல்லுவாங்கன்னா, லக்னம் 2, 7, 8 சுத்தமா இருக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த 2, 8ல கிரகணம் எந்த கிரகணமா இருந்தாலும் சரிங்க. எந்த லக்னத்துக்கா இருந்தாலும் சரி. அவரு உச்ச பலம் பெற்றுட்டாருன்னா, கண்டிப்பா அந்த ஜாதகக்காரங்களுக்கு மாங்கல்ய தோஷம் உண்டு. கணவனுக்கா இருந்தா இருதார தோஷ அமைப்பு உண்டு. அப்படின்னு பல மூல நூல்கள் சொல்லியிருக்காருங்க. என்னோட குருநாதரும் எனக்கு சொல்லியிருக்காரு. அதே சமயத்தில இன்னொன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 8ஆம் இடத்துல கிரகணம் இருந்ததுன்னா, ஆணுக்கு 8ஆம் இடத்துல கிரகணம் இருந்துச்சுன்னா, பெண்ணுக்கு 8ஆம் இடத்துல கிரகணங்கள் இருக்கிற மாரி ஜாதகமா பார்த்துக்கணுங்க. ஏன்னா, 8ஆம் இடத்துல கிரகணம் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா ஆ ஆணுக்கு 8ஆம் இடத்துல ஏதோ ஒரு கிரகணம் இருந்து, பெண்ணுக்கு 8ஆம் இடத்துல கிரகணம் இருந்துச்சுங்கன்னா, அத நீங்க சேர்த்துலாம். பொருத்தம் பார்த்து, கூட்டு திசை இல்லாமங்க, ரச்சு தட்டாம இந்த முக்கியமான பொருத்தங்களை எல்லாம் பார்த்து, அதுக்கப்புறம் தான் இந்த யோசனைக்கே நீங்க வரணும். இல்ல 8ஆம் இடத்துல கிரகணம் இருக்கு சேர்த்துக்கலாம்ங்கிறதெல்லாம் வரக்கூடாதுங்க. பொருத்தங்களை எல்லாம் பார்த்து நல்ல முறையா, நல்ல ஒரு கணிதங்கள் தெரிஞ்சவர்கிட்ட பார்த்துட்டு, நீங்க அதுக்கப்புறம் தான் நீங்க இதுக்குள்ள வரணும். 8ஆம் இடத்துல கிரகணம் இருந்தா, ஆணுக்கு 8ஆம் இடத்துல கிரகணம் இருந்தா, பெண்ணுக்கு 8ஆம் இடத்துல கிரகணம் இருக்கிற மாரி சேர்த்துட்டீங்கன்னா, அவங்க வாழ்க்கை பழுதில்லாம போகுங்க. இந்த மாங்கல்ய தோஷத்தையும் 8ஆம் இடத்த பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. வணக்கம்.